விஜய் எழுந்தால் குற்றம், உட்கார்ந்தால் குற்றம், நின்றால் குற்றம்ன்ற மாதிரி இதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே விஜய் அவர்கள் இவ்வளவு சின்சியரா இருக்கிறாரு, தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் முனைப்பு காட்டுகிறார் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்க மக்களுடைய மனநிலை. ஏற்கனவே இந்த போக்குவரத்துறை அமைச்சகம் ரொம்பவே இந்த நஷ்டத்துல போகுதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில இந்த மகளிருக்கான அனைத்து பேருந்துகளையும் இலவசம் சொல்ற அந்த திட்டம் நஷ்டத்துல மேலும் நஷ்டத்தை உண்டாக்குற மாதிரி தானே சார் இருக்கு. போக்குவரத்து கழகங்கள் இதனால லாஸ் ஆயிடும். இப்ப இதுக்கு முன்னாலெல்லாம் லாபத்துல இருந்தாங்களா? இப்ப மு.க. ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு இலவச பயணம் பண்ண ஆரம்பித்தாங்களா? ரொம்ப ப்ராஃபிட்ல இருந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. நேச்சரோட வாழ்க்கை, நல்ல ஃபியூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட். விஎல்சி ஈடன் கார்டன், நியூ தாம்பரம். ஜஸ்ட் ₹3,333 per square feet. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவண்ணன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லது சார், நல்லது சார். சார், இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு 3 முக்கிய அறிவிப்புகள் வந்திருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அன்னபூர்ணி திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 3 இந்த சிலிண்டர் இலவசம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பரந்தூர் விமான திட்டம் கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3வதா இந்த மகளிருக்கு அனைத்து பேருந்துகளையும் இலவசம் சொல்லியிருக்காங்க. இந்த 3 முக்கிய அறிவிப்புகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வரவேற்க தகுந்த அறிவிப்புகள் தான். தேர்தல் கால உறுதிமொழிகளை 100 நாள் முடிஞ்ச உடனே இதை அறிவிச்சிருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா 100வது நாள் இதெல்லாம் அறிவிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பொருத்தமா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப 100 நாள் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் ஆச்சு இல்லையா? அது 100வது நாளே இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா மோர் அப்ரோப்ரியேட், ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும். இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் செய்வாருன்னு நான் உள்ளபடியே எதிர்பார்க்கல. ஏன்னா மாநிலத்தின் பொருளாதார நிலை, சிச்சுவேஷன், பட்ஜெட்ல அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது குறைந்தது 1 வருஷம் கழிச்சுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒன்னும் வருஷத்துக்கு 4000 கோடி 6000 கோடி செலவு வைக்கிற விஷயங்கள். அதனால இது ரொம்ப முயற்சி பண்ணி கணக்கெல்லாம் போட்டுதான் நிதானமா பண்ணியிருக்காரு. இதை நம்ம மக்கள் நிறைய வரவேற்கிறாங்க. காலையில இருந்து பார்த்த பெண்கள்லாம் திமுக ஊடகங்கள்லாம் இதுல என்ன நொட்டை கண்டுபிடிக்கலாம், இதுல என்ன குறை கண்டுபிடிக்கலாம்னு அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பட் பொதுவாக மக்கள் காமன் சென்ஸ் உள்ளவர்கள். அதனால அவங்க 6 இல்லைனாலும் 3 பரவாயில்லைங்க. அதுவும் இப்ப இந்த முதல் கட்டமா தானே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கல்ஃப்ல வார் நடந்துட்டு இருக்கு, ஈரான் அமெரிக்கா வார். அங்க கேஸ் அந்த சிலிண்டருங்கெல்லாம் வர்றதுக்கான தட்டுப்பாடுகள் நிறைய இருக்கிற சூழல்ல போல்டா இதை அறிவிச்சிருக்காரு. ஜனவரி 14 அடுத்த வருஷம் பொங்கல்ல இருந்து இது அமுலாகும்னு சொல்லியிருக்காரு. இதை எல்லாருமே வரவேற்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு பெண் பேசுறத பார்த்தேன் தொலைக்காட்சியில, கிராமப்புற பெண். எனக்கு 4 மாசம் 5 மாசம் வரும் ஒரு சிலிண்டர்னு சொல்றாங்க. எனக்கு 2 பெரிய விஷயம், 3 எனக்கு வருஷம் பூரா வந்துரும்ன்றாங்க. பட் ஆனா நகர்ப்புறங்கள்ல அப்படி இருக்காதுங்க. நகர்ப்புறங்கள்ல குறைஞ்சது 1.5 மாசம் 2 மாசத்துக்காவது ஒரு சிலிண்டர் தேவைப்படும். அதனால இது ஒரு ஜஸ்ட் பிகினிங், துவக்கம் தான் நான் நினைக்கிறேன். தேர்தல்ல உறுதிமொழியை சொல்லிட்டு அந்த உறுதிமொழியை இவ்வளவு சீக்கிரம் ஆட்சியாளர்கள் ஆளும் கட்சி ஆன பிறகு அமுல்படுத்துறதுன்றது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம்தாங்க. ஏன்னா நான் இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் தரேன்னு 2021 ஏப்ரல் மேல சொன்ன உறுதியளித்த திமுக முதல்வரான பிறகு மு.க. ஸ்டாலின் அதை 28 மாதங்கள் கழிச்சுதான், அதுவும் கண்டிஷன்ஸோடு, அதாவது
தகுதியுள்ளன்ற ஒரு வார்த்தையை சேர்த்து பண்ணாரு. ஆனா அதே ஆட்கள் தான் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் சிலிண்டர் அன்னபூர்ணா ஸ்கீம்ல தண்ணீங்கள அன்னபூரணி 6ன்னு இப்ப ஏன் 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்குன்னு சொல்றீங்களான்றாங்க. அவங்களுக்கு தாங்கள் செய்தது தாங்கள் சொன்னது எதையுமே மறந்துடுறாங்க திமுக ஆட்கள். இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது சம் இது இன்கம் லிமிட் இருக்கணுங்க எல்லாருக்கும். சொன்னா கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அப்புறம் செந்தில் பாலாஜி, சபரீசன் எல்லார் வீட்டுக்கும் சிலிண்டர் கொடுத்தா அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? இல்ல சார், இப்ப அவங்களுக்கும் தானே சார் இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதல்வரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்களையும் சேர்த்துக்கிறது ஒரு சரியான விஷயம் தானே சார்? இல்லைங்க, அதாவதுங்க நம்ம பொருளாதாரத்தை பார்க்கணும், யாருக்கு தேவை என்பதை பார்க்கணும். இந்த கார் வழங்குற விஷயத்துல கூட என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் என்பதை அரசு பணத்துல கொடுக்கறத விட யாருக்கெல்லாம் கார் தேவைப்படுகிறதோ, உண்மையிலேயே கார் இல்லையோ, அவர்களுக்கு அரசு பணத்தில் அல்லாமல் ஒரு இஎம்ஐல வட்டி இல்லாம 0% கூட அவங்க தவணை முறையில வாங்கிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணமே தவிர ஃப்ரீயா கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க சம்பளமே 2 லட்சம் 3 லட்சம் வாங்க போறாங்க எம்எல்ஏக்கள். அதனால இன்கமை பார்த்து தாங்க செய்யணும். யாருக்கு தேவையோ, யாரால அதை பெற முடியாதோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் தரணும். 8.5 கோடி பேருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அதான் நான் சொல்றேன். அதனால இன்கம் வச்சது ரைட். இதே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, 1 கோடியே 30 லட்சம் பேருக்கு இந்த சிலிண்டர் திட்டத்தால் பயன் கிடைக்கும்ன்ற மாதிரி அரசாங்க தரப்புல சொல்றாங்க. நான் என்ன யூகிக்கிறேன்னா, இந்த 1 கோடியே 30 லட்சம் பேர் இன்னைக்கு உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பெண்கள் அனைவருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இது கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இது ஒரு முதல் கட்டம் தாங்க. 100 நாள் முடிஞ்சு 107 நாளுக்குள்ள ஆகல. ஸோ அவர் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்காருன்றதே ஒரு நல்ல சமிஞ்சையா, அறிகுறியா தான் பாக்குறேன். அதனால இதை வரவேற்கிறது தான் நமக்கு அழகுங்க. இதுல போய் குறை கண்டுபிடிச்சு சொல்றது, தகுதியுள்ளவர்களுக்குன்னு சொல்றது கரெக்ட் தாங்க. அந்த தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுக்கு இது ஜனவரி மாசத்துல கிடைச்சா இதுவே ஒரு 4000 கோடியோ என்னவோ ஒரு கணக்கு சொல்றாங்க, அவ்வளவு செலவாகும் வருஷத்துக்குன்னு. அதனால அதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்க. எல்லாருக்கும் ஃப்ரீயா படிக்கிறது சரியில்லை சார். இப்ப இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பரந்தூர் விமான திட்டம் கைவிடப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய இந்த அரசியல் பயணத்தை பரந்தூர்ல இருந்து தான் தொடங்கினாரு. அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு சார். நான் முதலமைச்சரானா இந்த பரந்தூர் விமான திட்டம் கைவிடப்படும் சொல்லிட்டு இப்போ அந்த மக்களுக்கான அந்த சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னொரு புறம் இது தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பாதிக்கிற வகையில முதல்வர் விஜய் அவர்கள் சில விஷயங்கள் பண்றாரு. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த பரந்தூர் விமான நிலையம் அவரோட ஈகோ டச் ஆகுது. ஸோ அதனாலதான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை இங்க கொண்டு வரக்கூடாதுன்றதுல ரொம்பவே மும்முரம் காட்டுறாருன்னு சொல்றாங்களே சார். நான் ஜஸ்ட் நோ இப்பதான் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருந்தேன். இந்த முடிவை அந்த கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வரவேற்றிருக்கிறார். சரி, அவர் வரவேற்கிறார். மக்களுக்காக, விவசாயிகளுக்காக போராடும் இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லலாம். ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பொது நலம் இல்லைங்க. திமுகவினர் கடுமையா அதை எதிர்க்கிறார்கள். குறிப்பா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இப்ப பதிவு போட்டிருக்காரு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இது ரொம்ப பெரிய தவறான முடிவா இருக்கும், தமிழ்நாடு வளர்ச்சி கெட்டு போயிடும்லாம் சொல்லி போட்டிருக்காரு. ஏர்போர்ட் தேவைங்க, நமக்கு 2வது ஏர்போர்ட் தேவையில்லை என்று இந்த தமிழ்நாடு அரசு, விஜய் தலைமையிலான அரசு முடிவெடுக்கல. மாற்று இடத்தை தான் பண்றாங்க. இவங்க எப்படி ஒரு வதந்தியை பரப்ப நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு இல்ல சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் தேவையில்லை என்று இந்த அரசு முடிவு எடுக்கல. நம்ம அதை கூர்மையா கவனிக்கணும். 2வது ஏர்போர்ட் தேவை என்றுதான் அவர் படிச்சார் இல்லைங்களா, 110 விதியின் கீழ சட்டமன்றத்துல முதல்வர் இன்னைக்கு அதுலயே ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது 2வது ஏர்போர்ட் என்பது மிக மிக தேவை. இடத்தை தான் மாத்துறாங்க. அதாவது இது நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கடுமையா பாதிக்கிறோம்
அப்படின்றதுதான் தேர்தலுக்கு முன்னாலே அந்த ஏகனாபுரம் சார், ஏகனாபுரம் அந்த பரந்தூர் பக்கத்துல அந்த வில்லேஜி கூட அவர் போகாம தடுத்தாங்க தெரியுங்களா. அந்த போராட்டத்துக்கு ஆதரிச்சு அவர் போனாருன்ற போது தடுத்தாங்க, நிறைய தடையெல்லாம் ஏற்படுத்தினாங்க. ஆனா அங்க போய் அந்த விவசாயிகள்கிட்ட அவர் பேசினாரு, அவங்க பிரச்சனைகளை எல்லாம் விவாதித்து அவர் ஆழ்ந்துதான் இந்த 100 நாள் கழிச்சு இந்த முடிவை அவர் இன்னைக்கு முறையாக அறிவித்திருக்கிறார். ஆனா முன்னாலேயே இது சம்பந்தமான செய்திகள் வந்ததால அந்த விவசாயிகள் அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு மகிழ்ந்தார்கள். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த விமான நிலையம் 2வது விமான நிலையம் பரந்தூர்ல கட்டுறதுன்றத நிறுத்திடுவார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார். சோ 2வது ஏர்போர்ட் சென்னைக்கு தேவையில்லை என்பதல்ல இன்னைக்கு அரசின் நிலை. அதை இந்த இடத்துலதான் வைக்கணுமா இவ்வளவு எதிர்ப்பை மீறி என்பதுதான் கேள்வி. இப்ப எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு. மாற்று இடம் தேடி அங்க கொண்டு வர போறாங்க. அதுக்கு இடையில சென்னை மீனம்பாக்கம் இப்ப இருக்கிற ஏர்போர்ட்ல ஒரு 5வது முனையம், அதாவது டெர்மினல் 5 உருவாக்கி ஒரு 2 கோடி பேர் கூடுதலாக பயணிகளை ஹேண்டில் பண்ற அளவுக்கு செய்ய போறோம்னு இடைக்காலமா அதையும் செஞ்சிருக்காங்க. அதனால வளர்ச்சி இதனால் பாதிக்கப்பட்டுவிடும், தமிழ்நாடு படுபாதாளத்துக்கு போயிடும்ன்றதெல்லாம் கட்டுக்கதைகள். இவங்க ஏன் இவ்வளவு கதறாங்க பதறாங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு சுயநலம் இருக்குங்க. திமுகவினர், குறிப்பா சபரீசன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் நிறைய லேண்ட்ஸ் அங்க வாங்கி போட்டிருக்காங்க. இப்ப ஏர்போர்ட் வரும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதனுடைய மார்க்கெட் ரேட்டு பயங்கரமா பல மடங்கு ஏறிடும். அது இல்லாம ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பரந்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா உளுந்தைன்ற கிராமம் இருக்கு. அங்கதான் நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய 250 ஏக்கர் பண்ணை வீடு இருக்கிறதா சொல்றாங்க. துர்கா ஸ்டாலின் அடிக்கடி அங்க போவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்க ஃபேக்டரி கூட அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். சோ சுயநலத்துக்காக ஏர்போர்ட் இங்க வந்தா தங்களுடைய நிலங்கள், தங்களுடைய மனைகளினுடைய விலை அதிகமாகவும் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா. அதாவது ரியல் எஸ்டேட் குரூப்ஸ் இந்த முடிவு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அவங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும்ன்றதுதான் இல்லாம போகுதுன்றத பதட்டத்தை தான் நான் பார்க்கிறேன். மற்றபடி ஏர்போர்ட் எங்க அமைஞ்சா என்னங்க, பொருத்தமான இடத்துல நிபுணர்கள் வல்லுநர்கள்லாம் ஆய்வு செய்துதான் 2வது இடத்தை தேர்ந்தெடுக்க போறாங்க. அவர் மிக சரியா இன்னைக்கு அறிக்கையிலே சொன்னாரு, விவசாய நிலங்கள் இல்லாமல், இது போன்ற எதிர்ப்புகள் இல்லாமல், மற்ற சாதாரண மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காம அல்லது குறைந்தபட்ச எதிர்ப்பு பாதிப்போடு இதை நிறைவேற்றலாம் அப்படின்னு தான் அவங்க 2வது இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால அது என்னன்னா சொல்லாம சில காலம் ஆகும், அவ்வளவுதான். இந்த பரந்தூர் மக்களோட அந்த மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா அவங்களுடைய கோரிக்கை யாரும் ஏற்கவே இல்லை. இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டு இருக்காருல்ல சார், அந்த மக்களோட அந்த மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ கண்டிப்பா ஆனந்த கூத்தாடுவாங்க. அவர் பெயரே அங்க அந்த கிராமத்துல ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்ப இல்ல, ஒரு 10-15 நாளைக்கு முன்னால ஆட்சி அமைந்து இந்த முடிவு வரப்போகுதுன்றத முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு திரு விஜய் அவர்களுடைய பெயரையே ஒரு முக்கிய சாலைக்கு அங்க அந்த மக்கள் வச்சிருக்காங்கன்னு. அதாவதுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க பயிர் செய்து முப்போகம் விளையக்கூடியது நீர்நிலைகள், இதெல்லாம் விட்டுட்டு அவங்கள காசை கொடுத்து நிலத்தை நீங்க வித்துட்டு போங்கன்னு சொல்றது அது ஒரு கொடுமை இல்லைங்களா? அதாவது வளர்ச்சி தேவைங்க, யாரா இருந்தாலும் அந்த வளர்ச்சி என்பது அட் ஊஸ் காஸ்ட், யாருடைய நலனை பாதிச்சுட்டு உரிமையை பறிச்சுட்டு வளர்ச்சின்ற பேர்ல இன்னைக்கு மோடி ஆட்சி இந்தியா பூரா பண்ணிட்டு இருக்காங்க. டெவலப்மெண்ட் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது போலதான் 2வது ஏர்போர்ட் வேணான்னு யாருமே சொல்ல, இன்க்ளூடிங் தாவேகா கவர்மெண்ட். ஆனா அது இந்த இடத்துலதான் வைக்கணும், இவ்வளவு பேரை வெளியேற்றிட்டு இந்த விவசாயம் நீர்நிலை. இப்போ இந்த இயற்கை சுற்றுப்புற சூழலாளர்கள் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பரந்தூர் பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள்லாம் அடைக்கப்பட்டு விட்டால் அங்கே அது எல்லாம் மூடிட்டு ஏர்போர்ட் அங்க வந்துச்சுன்னா சென்னை மாநகரம் மிகப்பெரிய வெள்ளத்து அபாயத்துக்கு ஆளாகும் என்று கூட சொல்லியிருக்காங்க.
அப்ப இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்து இன்னைக்கு நல்ல முடிவை தான் தமிழக அரசு எடுத்திருக்கு. அது அது வந்து இவங்க திமுகவினருக்கு வந்துங்க விஜய் எழுந்தால் குற்றம், உட்கார்ந்தால் குற்றம், நின்றால் குற்றம்ன்ற மாதிரி இத மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இத பார்த்துட்டு இருக்க எல்லாருமே விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு சின்சியரா இருக்கிறாரு, தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் முனைப்பு காட்டுகிறார் அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்க மக்களுடைய மனநிலை. இவங்க அவரை பத்தி வந்து இது தமிழ்நாட்டையே பின்னுக்கு தள்ளிடுவாரு, தமிழ்நாட்டை ஊழல் கடலில மூழ்க வச்சவங்க இவங்க தானே. எங்க போனாலும் ஒரு ரேட்டு, வேலைக்கு போனா 35 லட்சம் ரூபாய், கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்க போனானா 2000 ரூபாய், பர்த் சர்டிபிகேட் வாங்க போனா குறைந்தது 1000 ரூபாய், சிஎம்டிஏக்கு போனா பார்ட்டி ஃபண்டு, டாஸ்மாக்ல போனா எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் 20 ரூபாய். ஆக ஊழலை ஒரு வாழ்க்கை நெறியாகவே மாற்றிவிட்ட திமுக அதிமுக கட்சிகள் இன்னைக்கு விஜய் அவர்கள் மக்களுக்காக சிந்தித்து மக்கள் நலன் நாட்டு நலன் அவர் செயல்படுத்தும் போது கோபம் வரதானே செய்யும். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல சார், இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே வந்து இந்த போக்குவரத்துறை அமைச்சகம் வந்து ரொம்பவே வந்து இந்த நஷ்டத்துல போகுதுன்னு வந்து தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில வந்து இந்த மகளிருக்கான அனைத்து பேருந்துகளையும் வந்து இலவசம் சொல்ற அந்த திட்டம் வந்து நஷ்டத்துல மேலும் நஷ்டத்தை உண்டாக்குற மாதிரி தானே சார் இருக்கு? இல்ல, நஷ்டத்துல உண்டாக்க மாட்டாங்க. அதுக்கு 6000 கோடி செலவாகும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அந்த பணத்தை அரசு வந்து அந்த போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுத்துருவோம் தான் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து அவங்கள வந்து ஃப்ரீயா விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வாட் எவர் அவங்களுக்கு ரெவென்யூ லாஸ் அதனால ஏற்படுகிறதோ அதை கணக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தானே இந்த 6000 கோடி ஒதுக்குறாங்க. அதனால போக்குவரத்து கழகங்கள் வந்து இதனால லாஸ் ஆயிடும். இப்ப இதுக்கு முன்னாலெல்லாம் லாபத்துல இருந்தாங்களா? இப்ப மு.க. ஸ்டாலின் அரசு வந்து பெண்களுக்கு வந்து இலவச பயணம் பண்ண கொடுத்தாங்களா? ரொம்ப ப்ராஃபிட்ல இருந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த வகையில் அவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டால் அந்த வருவாய் இழப்பை அரசு ஈடு செய்ய போகுது. அதுக்குதான் இந்த 6000 கோடி எல்லாம் நிதி ஒதுக்கீடு போட்டிருக்காங்க. அதனால இது பெரிய விஷயம் இல்லைங்க. அது நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஒயிட் போர்ட்ல மட்டும்தான் பெண்கள் போக முடியும். அதுல வரலன்னா 1 மணி நேரம் நான் கூட காத்துட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் பஸ் ஸ்டாண்டுங்கள்ல. இன்னைக்கு ஆல் பஸ்ஸஸ், எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் எல்லாத்துலயும் அவங்க ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து வேலை செய்ய போகக்கூடிய பெண்கள், ஆனா அதுல கூட ஒரு இன்கம் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் அல்லது மத்திய மாநில அரசுல வேலை செய்யறவங்களும் அவங்கெல்லாம் கூட பெண்கள் ஃப்ரீயா போறதுன்றது சரியில்லை. அதுக்கு கூட ஒரு இன்கம் வைக்கணும். 2.5 லட்சம் வருமானத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி அவர் அன்னபூர்ணி அந்த கேஸ் சூப்பர் 6 அதே மாதிரிதான் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏங்க உரிமை தொகைக்கு நீங்க வைக்கிறீங்கல்ல, உரிமை தொகைக்கு வந்து நீங்க இன்கம் தானங்க வைக்கிறீங்க. அப்ப அதே அடிப்படையில இந்த பஸ் டிராவலுக்கும் வைக்கணும், சிலிண்டருக்கும் வைக்கணும். அப்பதான் அது வயபிளா இருக்கும், ரொம்ப நாளைக்கு நடத்த முடியுங்க. இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாநில அரசின் பொருளாதாரம் வந்து நொறுங்கி போகக்கூடிய சுமை வரலாம். ஆக அதை வந்து தேவையான, அதான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றேன், எல்லோருக்கும் என்பது வந்து யாருக்குமே இல்லை என்ற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும். அதுக்கு பதிலா யாருக்கு ரொம்ப ரொம்ப தேவையோ, யாரால இதை வாங்க முடியாதோ, அதை வந்து பயன்படுத்த இயலாதோ அவங்களுக்கு இதை செய்யலாம். அதுதான் உண்மையான உதவி. அதை விட்டுட்டு எல்லாருக்கும் அப்படின்றது வந்து சுமையை அதிகமாக ஏற்றோன்றதுதான் என்னுடைய கருத்து. இல்ல சார், இப்ப தொடர்ந்து வந்து பெண்களை மையப்படுத்திய திட்டங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஆண்களும் அவருக்கு தான் வந்து ஓட்டுகள் வந்து போட்டாங்க. அவங்கள சம்பந்தப்படுத்தி எந்த ஒரு திட்டமும் வந்து அமையவில்லைன்னு சொல்லிட்டு ஆண்கள் இந்த மனக்குமுறல்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுது சார். பெண்கள் நம் சமூகத்தின் கண்கள்ங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பெண்களுக்கு ஏன் நம்ம மரியாதை கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும்னு. இப்ப நான் வந்து ஆண், நான் ஒரு வேலைக்கு போறேன். ஒரு பெண் அவங்க பெரிய ஆபீசரா கூட பேங்க்ல வேலைக்கு போகலாம். ஆனா வீட்டு வேலை, சமையல், குழந்தை பராமரிப்பு, மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறது எல்லாத்தையும் பெண் தான் பார்க்கணும். அவங்க மேனேஜரா இருப்பாங்க, பெரிய இன்ஜினியரா இருப்பாங்க. ஆனா வீட்டுல வந்தா, ஏன்னா இது ஆணாதிக்க சமூகங்க. நம்ம சமூகம் என்பது மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டி. அதனால பெண்களுக்கு வந்து என்ன இருந்து என்ன படிச்சிருந்தாலும் அவங்கள வந்துட்டு நம்ம சமூகம் நடத்துறது வந்து
செகண்ட் ரேட்டடா தான். அதனால பெண்களுக்கு சலுகை கொடுக்கறதுன்றது தனியா கொடுக்கறதுன்றது ரொம்ப தேவைதாங்க. முன்னுரிமை அளிக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது சரிதாங்க. ஆண்கள் அதை கண்டு பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு மனைவி இருப்பாங்க, தங்கை இருப்பாங்க, மகள் இருப்பாங்க, தாய் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு குடும்பம் ஒரு வீடு இருக்கிறது இல்லைல்ல. அதை வந்து ஆண் பெண் என்ற ஜெண்டரா பார்க்க கூடாது, பாலினத்துல பார்க்க கூடாது. இந்த சமூக நீதியில தான் பார்க்கிற பெண்களுக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதி. இன்னைக்கு நம்ம சில பேர் சபிப்பாங்க, நான் பஸ்ல போயிருக்கேன், அப்பெல்லாம் இந்த பெண்கள் இந்த ஒயிட் போர்ட் பஸ்ல ஏறி எல்லாத்துலயும் உட்காந்துருவாங்க. எல்லா சீட்லயும் பெண்கள் ஆக்குபை பண்ணிடுவாங்க. அந்த சீட்ல ஆரம்பிக்கும் போது காசு கொடுத்து போற ஆண்கள்லாம் டிக்கெட் வாங்கிட்டு நின்றுட்டே தான் போவாங்க. இப்ப நான் ஐநாவரத்துல இருந்து பாரிஸ் போனோம்னா சில நேரங்கள்ல நின்றுகிட்டே போயிருக்கேன். ஆனா மத்தவங்க எனக்கு புரிஞ்சுக்கும், மத்தவங்க எல்லாம் சபிப்பாங்க, காசு கொடுத்து வாங்குற நாங்க நின்றுட்டு போனோமா பாருங்க ஓசிங்கெல்லாம் உட்காந்துட்டு போகுதுங்கன்னு. அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. பாவம் அவங்க வந்துங்க, பெண்களுக்கு இது ஒரு கூடுதல் வசதி. அவங்களுடைய மொபிலிட்டி என்பது அவங்க நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம், கோயில் குளத்துக்கு போகலாம், சொந்தக்கார பார்க்கலாம், பொண்ணை பார்க்கலாம், பேரனை பார்க்க போகலாம், அல்லது வேலைக்கு போகலாம். வீட்டு வேலைக்கெல்லாம் போறாங்க. அவங்களுக்கு என்னங்க சம்பளம் இருக்கா? 4000 ரூபாய் இருக்குமா ஒரு வீட்டுல வேலைக்கு போனா? அதுக்கு பஸ் கட்டணமே வந்துட்டு 10 ரூபாய் 5 ரூபாய் ஒரு நாளைக்கு போச்சுன்னா அவங்களுக்கு என்ன மிச்சம் ஆகும்? ஸோ அதனால வந்துங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஸ்கீமு. இதை வந்து லிமிட் பண்ணி வச்சிருந்து தப்பு. ஒயிட் போர்டுக்கு தான் அப்படின்னு. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒயிட் போர்ட்ல ஏறுற மற்ற பேசஞ்சர்ஸுக்கு ரொம்ப ப்ராப்ளம், ரஷ். இப்ப இதை வந்து ஈவன் பண்ணி விட்டாரு, எல்லா பஸ்லயும் ஏறலன்னா ஸோ அந்த சங்கடம் போயிடும் ஆண்களுக்கு. இது வந்து பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் மேல் ஆர் மென்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த திட்டம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. நேச்சரோட வாழ்க்கை, நல்ல ஃபியூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட். VLC Eden Garden, நியூ தாம்பரம். just ₹3,333 per square feet. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.